வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய வரகரிசி கஞ்சி தான் செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வரகரிசி கஞ்சி செய்யறதுக்குங்க நான் வரகரிசி எடுத்துருக்கேன். ஒரு அரை கப் எடுத்துக்கிறேனுங்க. இது வந்து ஒரு 100 கிராம் இருக்குங்க. அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேனுங்க. ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அது போட்டு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வந்து 2 தடவை கழுவி எடுத்துக்கணுங்க. இதுக்கு வந்து 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். கஞ்சினாலே கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சு தான் நம்ம வேக வைக்கணுங்க. 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாங்க. ஒரு 6-7 பூண்டு போட்டுக்கலாம், சின்ன பூண்டா. 1 கப்பு தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காயெல்லாம் போடுறப்போ நல்லா கஞ்சி வந்து மணமாக இருக்குங்க. கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டுங்க ஒரு டைம் கலந்து விடுங்க. உப்பெல்லாம் சேர்ந்து கலந்து வந்துடும். பாருங்கள், குக்கரில் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். பாருங்கள், வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கஞ்சி வந்து வெந்துச்சுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கஞ்சி கடிச்சிக்கிறதுக்கு வந்துங்க ஒரு ஆம்லெட் செஞ்சுக்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறதுங்க. நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று போட்டுக்குங்க, அளவாக இருக்கும். பொடியாக இருக்கிற பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. ஆம்லெட் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடுங்க, கடைக்கு பார்த்துட்டு மறுபடியும் போட்டுக்கலாம். ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. இந்த கஞ்சிக்கு வந்துங்க ஆம்லெட்டு கடிச்சிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லாட்டி சட்னி காரமாக செஞ்சு சட்னி தொட்டுக்கிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அது செஞ்சு சாப்பிட்லாம். வரகரிசி கஞ்சி வந்து ரொம்பவே நல்லதுங்க. நம்ம அரிசி கஞ்சி விட சிறுதானிய கஞ்சி வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நம்ம வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து இப்படி அடிக்கடி காலையில் நேரம் எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிடலாங்க. நல்லா கலக்கினீங்கன்னா தான் ஆம்லெட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. குக்கரில் வெயிட் போயிடுச்சான்னு பார்க்கலாங்க. வெயிட் போயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. கிட்ட காமிச்சாங்க. பாருங்கள், வரகரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அது கூட சீரகம் பூண்டுலாம் போட்டோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா வாசனையாக இருக்குது. இது வந்து ஒரு டைம் கலக்கி விடுங்க. நல்லா கலக்கிட்டுனா பூண்டெல்லாம் வந்து நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. பாருங்கள், இது கூட வந்து கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்குது இல்லைங்களா, அது சுடுதண்ணி ஊற்றிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கூடவே கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நீங்கள் எந்தளவுக்கு வந்து கஞ்சி குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒவ்வொருத்தர் கெட்டியாக சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தர் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஊற்றுறேன். பாருங்கள், பர்ஃபெக்டான வரகு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஜம்முன்னு இருக்குது பாருங்க. இதை எடுத்து வச்சிடலாங்க ஓரமாக. பாருங்கள், அடுத்து வந்து இந்த கஞ்சிக்கு தேவையான ஆம்லெட் போட்டுக்கலாங்க. நம்ம கலக்கி வச்சோம் இல்லைங்களா, அது இப்போ ஆம்லெட் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுருக்குறேன். கல் சூடாகிடுச்சு. லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி வந்து ஆம்லெட் வந்து கீழே கருகி போயிருங்க. அப்படி ஊற்றி விட்டுலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேனுங்க. வெந்து விட்டு அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், திருப்பி போட்டு ஆம்லெட் வெந்துருச்சு. நீ எடுத்துடலாம்.
அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லான ஆம்லெட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு கஞ்சிக்கு வச்சு சாப்பிட வேண்டியதானுங்க. டெய்லி வந்து 2 நேரம் இட்லி தோசை அப்படிலாம் சாப்பிடக்கூடாதுங்க. இப்போ வர காலத்துக்கு வந்து கார்போஹைட்ரேட்லாம் அதிகமாக சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதனால் வந்து நம்ம வந்து சிறுதானிய கஞ்சியை வந்து அடிக்கடி சேர்த்துக்கலாம். சரி வாங்க வந்து சாப்பிட போகலாம். இந்த கஞ்சிக்கு வந்துங்க அப்படி ஆம்லெட்டும் வச்சுக்கலாம், ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாங்க, இல்லாட்டி காரமாக ஒரு சட்னி செஞ்சு கூட தொட்டுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சதுன்னா நம்ம ஸ்ரீதேவி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க.